ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எஸ்பிஓவில் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ 0% டிடக்ஷன் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, இல்லை பர்டிகுலர் மெம்பர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்களா? ஸோ அதை பற்றி ஒரு கேலிஃபிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0% டிடக்ஷன் ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷன். இந்த இன்ட்ரோ கமிஷனால் நிறைய பேர் டீமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீம் லைன் கொடுத்தனால இன்ட்ரோ கமிஷன் நிறைய பேருக்கு வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி எலிஜிபிள் ஆகுது? ஸோ இன்ட்ரோ கமிஷன் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது? அதனால் எதனால் இவங்க வந்து இன்ட்ரோ போனஸ் கொடுக்குறாங்க? ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெமோவே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டவுன்லைனில் பாருங்கள். இப்போ ஐடி வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ இதில் வந்து மை டைரக்ட் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 நம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 30 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷன் வருமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா 1 2வது வந்து நம்மளுக்கு வந்து 0% டிடக்ஷன் வருமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா இப்போ நம்ம 30 நம்பர்ஸ் வந்து அக்கவுண்டில் இருக்காங்க. அந்த 13 நம்பர்ஸும் வந்து ஆக்டிவில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0% டிடக்ஷன்ன்றது என்னென்னா, நீங்கள் 2024, 25 ஸோ இந்த மாதிரிலாம் ஆக்டிவ் மெம்பர் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிருக்கணும். ஸோ அப்கிரேட் மீன்ஸ் நீங்கள் வந்து சேல்ஸ் டீமாக மாறி இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து ப்ரொமோஷன் டீமில் இருப்பீங்க. அவங்க வந்து அப்கிரேட் ஆகுனா தான் சேல்ஸ் டீம்னு ஒரு கேட்டகரி வரும். அந்த கேட்டகரி மூலிமா தான் நீங்கள் வந்து அப்கிரேடு ஒரு அம்சருக்கு வந்துடுவீங்க. அந்த அப்கிரேடு ஆனதுக்கப்புறம் உங்களுக்குமே நிறைய இன்கம் வரும். ஸோ இதில் வந்து என்னென்னா 2025 வந்து ஓல்டு மெம்பர் 2 நம்பரும் 2026 ஸோ இந்த இயரில் வந்து கம்பல்சரி 2 பேர் நியூ மெம்பர் உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கணும். ஜாயின் பண்ணுறது கான்செப்ட் கிடையாது. அப்கிரேட் ஆகிருக்கணும். அப்கிரேட் ஆகி அவங்க சேல்ஸ் டீமாக அஃபிலியேட் ப்ரோக்ராமில் மாறி இருக்கணும். இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் மாறியிருந்தால் ஒண்டி உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். 0% டிடக்ஷன் வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் 2026 மினிமம் 2 மெம்பர்ஸ் கொடுத்தே இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு கான்செப்ட். ஓகேவா? அது வந்து கிளியராக தெரிஞ்சுங்க. ஸோ நான் அதில் வந்து 4 மெம்பர்ஸ் தானே சொல்லியிருந்தாங்க. 4 மெம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்தமாரி கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். 2025 நிறைய பேர் மெம்பர்ஸ் இருந்தாலும் 2026 கம்பல்சரி 2 பேர் கொடுத்துருக்கணும். ஸோ 4 மெம்பர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டிஸ் தான். ஸோ இந்த இன்ட்ரோ கமிஷன் என்னன்னா, இப்போ உங்களுக்கு 30 நம்பர்ஸ் இருக்குது. வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ இந்த 13 மெம்பர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 30 நம்பர்ஸும் ஒர்க் பண்ணுறாங்களா ஆக்டிவில். ப்ரொமோஷன் டீமும் இருக்காங்க, சேல்ஸ் டீமும் இருக்காங்க. இந்த ப்ரொமோஷன் டீம் இருந்தாலும் சரி, சேல்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ட்ரோ போனஸுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து 0% டிடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இன்ட்ரோ போனஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இன்ட்ரோ போனஸ் வரதுக்கோசரம் நீங்கள் எத்தனை பேர் எக்ஸாம்பிள் 2026 ஒரு 2 மெம்பர் கொடுத்துட்டீங்க. நியூ மெம்பர் கொடுத்துட்டீங்க. 2025 வந்து ஒரு 2 நம்பர் இருக்காங்க. ஸோ 4 மெம்பர்ஸ் ஆகிடும் கவுண்டிங். இந்த ஹெட் கவுண்டிங் வந்து 4 கவுண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இன்ட்ரோ போனஸும் வந்து கவுண்ட் ஆகிடும். 0% டிடக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த இன்ட்ரோ போனஸ்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம வந்து 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம்னா 4 நம்பர்ஸ் கூட அவங்க கூட டாஸ்க் பண்ணுறதுல இன்ட்ரோ போனஸ் நம்மளுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 நம்பர்ஸ் இருக்காங்களா, யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ, சேல்ஸ் டீமு, ப்ரொமோஷன் டீமு அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்ககிட்டேருந்தும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணும் போனீங்கன்னா 2025 2 மெம்பர்ஸை வந்து கொடுத்தால் இதெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகும். டோட்டலாகவே 4 மெம்பர்ஸ் இருக்கணுன்ற மாதிரி கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.